ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரவை வச்சு எப்படி அல்வா செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சிம்பிளான மெத்தடில். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப்பு ரவை எடுத்துருக்குறேன். ஒரு 2 கப்பு தண்ணி விட்டு நம்ம ஒரு 4 மணி நேரம் இதை ஊற வைக்கலாம். இப்போ பாருங்கள், 4 மணி நேரம் ஊறியாச்சு. இதை நம்ம நல்லா கையால் பிழிஞ்சு இதில் இருக்கிற பால் எடுத்து தான் நம்ம அல்வா செய்ய போகிறோம். இப்போது ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு அது மேலே ஒரு துணி போட்டு நம்ம பாலை வடிகட்டிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு க்ளீனாக வரும் பால். இப்போ நல்லா நம்ம டைட்டாக பிழிஞ்சு நம்ம பால் எடுத்துக்கலாம். இப்போ இதே போல் நம்ம இந்த ரவியில் இன்னும் ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டு ரெண்டு தடவை நம்ம பாலை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம 3 தடவை பால் எடுத்தாச்சு. இப்போ இது எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அளந்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு 4 கப்பு பால் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்குறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் பால் சேர்த்துக்கலாம். நம்ம பக்கத்தில் ஒரு சின்ன பேனில் கேரமலுக்காக வச்சுருக்குறேன். இப்போது 4 கப்பு பாலுக்கு 2 கப்பு சர்க்கரை, ஒரு 3/4 கப்பு நெய், ஒரு 50 கிராம் cashew எடுத்துக்கலாம். இப்போ பக்கத்தில் கேரமலுக்கு நான் ஒரு 1/2 கப்பு சுகர் சேர்த்துருக்குறேன். அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ நம்மளுக்கு பால் நல்லா கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கேரமல் எடுத்து சேர்த்துக்கலாம். இது நம்ம கலருக்காக தான் சேர்க்குறோம். இதை சேர்த்த உடனே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்தோடனே இன்னும் கொஞ்சம் இலக்கமாயிடும். நல்லா நம்ம கைவிடாமல் கிண்டலாம். இதை நல்லா பாருங்கள், சென்டரில் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெய் பிடிக்காதவங்க ஒரு 1/2 கப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம cashew கொஞ்சம் நெய்யால் வறுத்து அதையும் இதில் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம நல்லா கைவிடாமல் கிண்டினே இருந்தால் தான் நம்மளுக்கு அடி பிடிக்காமல் நல்லா வரும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு அல்வா பதத்துக்கு மாறினே இருக்குது. இப்போ இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ நல்லா நம்ம கைவிடாமல் கிண்டினே வரணும். பாருங்கள், நம்மளுக்கு அல்வா பதம் வந்துடுச்சு. நம்மளுக்கு பேனில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ நம்மளுக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு. நம்ம 1/2 மணி நேரத்துலேயே வெறும் சர்க்கரையும் ரவை நெய் வச்சு இன்னும் அருமையாக அல்வா செஞ்சிட்டோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.